என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகர் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். வாழ்க்கையில் பிரச்சனைகள் பலவாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிருபை எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கவும், பிரச்சனைகள் வழியை கடந்து செல்லவும், பிரச்சனைகளை தாங்கவும் உங்களுக்கு பலனும் கிருபையும் அளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோமே, இந்த வார்த்தைகள் அநேக ஆயிரங்களை ஆசீர்வதிக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் மனதார தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் உங்களை போல இருக்கிற பிற மக்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த வாரம் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன், ஒரு 10 பேருக்காவது இந்த வார்த்தையை அனுப்பி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் என்று. உங்களில் அநேகர் அதை செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஊழியத்தில் நீங்கள் எப்படி உதவிக்கரம் கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தேவன் தருகிற ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அப்படி என்றால் ஆத்துமா ஏன் தொய்ந்து போகிறது? அங்கே ஒரு வெற்றிடம், அங்கே ஒரு காலி இடம், அதில் வர வேண்டியவைகள் வரவில்லை, நிரப்ப வேண்டியவைகள் நிரப்பப்படவில்லை. ஆகவே ஆத்துமா தொய்ந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சம்பூரணமடைய பண்ணுவேன், தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இன்னைக்கு தொய்ந்து போய் இந்த செய்தியை கேட்கிறீர்களா? இன்னைக்கு விடாய்த்து போய் இனிமேல் என்ன நம்பிக்கை இருக்கிறது, எல்லாம் முடிந்து விட்டது என்று கலக்கத்தோடு இந்த செய்தியை கவனிக்கிறீர்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், விடாய்த்த உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணமடைய பண்ணுவார். தொய்ந்து போன உங்கள் ஆத்துமாவை தேவன் நிச்சயமாய் நிரப்புவார். ஆண்டவருடைய கரம் உங்களை இன்றைக்கு நிரப்ப போகிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறது. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். என்னை நிரப்பும், என்னை சம்பூர்ணம் அடைய பண்ண. நான் தொய்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த தொய்வுகளை எல்லாம் மாற்றி எனக்கும் சந்தோஷத்தின் நாட்களை தாரும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். தாவீது அரசனாய் முடிசூட்டப்படுவான் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு செய்த போதிலும் அவர் பல ஆண்டுகள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். அவர் ஒளிந்திருந்த குகைகளை எல்லாம் நாங்கள் சென்று பார்த்தோம். ஐயோ, அங்கே தண்ணீரே இருக்காது, ஒரு நிழல் இருக்காது, ஒரு மரம் இருக்காது, ஒரு குகை. இந்த தாவீது தண்ணீருக்கு எங்கே போவார் தெரியாது, சாப்பிடுவதற்கு என்ன செய்வார் தெரியாது. இந்நாட்களிலாவது தொலைபேசிகள் இருக்கிறது. யாருக்காவது தொலைபேசியில அழைத்து லொகேஷனை ஷேர் பண்ணினால் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்திருப்பார்கள். அந்நாட்களில் அப்படி கிடையாது. அவர் விடாய்த்து போய் தொய்ந்து போய் இருந்த நேரத்தில் எல்லாம் தேவன் அவரை தேற்றினார். உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு தேறுதல் உண்டாகும். உங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் நிரப்பி தைரியப்படுத்த போகிறார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று நீ சொன்ன நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளில் யாரெல்லாம் விடாய்த்து போயிருக்கிறார்களோ, தொய்ந்து போயிருக்கிறார்களோ, அவர்கள் ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்து போயிருக்கிறவருடைய ஆத்துமாவை நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் கசப்புகள், வாழ்க்கையின் பாரங்கள், வாழ்க்கையில் இருக்கிற முள்ளான அனுபவங்கள், இதனால் தொய்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தகப்பன், தாய், ஒவ்வொரு வாலிப மகன், வாலிப மகளை ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ணி அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன்ப்பா. இந்த காலை வேளையை துவங்கும் பொழுதே தொய்ந்து போனவர்களாய் யாரெல்லாம் துவங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு மலர்ச்சியை தாங்கப்பா. உங்க பனி, உங்க மழை, உங்க கிருபை, உங்க அன்பு, உங்களுடைய ஆதரவு உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரப்பி இருக்கிறார். இந்த நாளெல்லாம் தேவன் கூட இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை மகிழ்ச்சியாக்கும், குளிர்ச்சியாக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.